வெல்கம் டு தாஜ்மஹால் சமையல். இப்போ நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம பாவக்காய் குழம்புக்கு வறுத்த பொடி எப்படி நுணுக்கிறதுன்னு பார்க்குறோம். மல்லி கொஞ்சம் ஒரு 4 மிளகா, கொஞ்சம் மல்லி, வெந்தயம், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். கருகாமல் வறுத்து நுணுக்கணும். நுணுக்கி வச்சுக்கிட்டு வெங்காயம், கருகாப்பத்தலை, வரமிளகா, தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். வணக்கி பாவக்காயும் போட்டு வணக்கணும். இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகா இதெல்லாம் போட்டு இப்போ ரீபெட் ஆயில் கொஞ்சம், இப்போ தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போட்டு வணக்கலாம். கூட தக்காளியும் போட்டுக்கலாம். 4 பழம் தக்காளி எடுத்து போட்டு நல்லா வணக்கும். பொடி வறுத்தோம்ல, எல்லாம் வறுத்து நுணுக்கி வர வச்சுருக்கேன். வறுத்து நுணுக்கணும். நல்லா இப்படி பொன்னரமாக நுணுக்கிக்கணும். பொடி பொன்னரமாக நுணுக்கி வச்சுக்கணும். நல்லா வணக்குனா கடலெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் 4 வகை எண்ணெய் ஊற்றலாம் பாவக்காய் குழம்புக்கு. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காய தக்காளி எல்லாம் வணக்கிட்டு கூடவே பாவக்காயும் போட்டு நல்லா வணக்கணும். புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/2 மூடி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி ஊற்றி தேங்காய் ஊற்றி இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கணும். கொஞ்சம் பாவக்காய் குழம்பு கொஞ்சம் உண்டுனாவே பிடிக்கும். கொஞ்சம் கசப்புல, அதனால கொஞ்சம் உடனே பிடிக்கும். இந்த பொடியும் போட்டுக்கலாம். வறுத்து நுணுக்கின பொடி பொடியும் போட்டு உப்பும் போட்டு நல்லா வணக்கம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வணக்கம். இப்போ கூடவே காயும் போட்டுடலாம். பாவக்காயை நல்லா கழுவி போட்டு போடணும். காக்கிலோ பாவக்காய். வெள்ளை பாவக்காய் நல்லது. வெள்ளை பாவக்காய் கிடைச்சாலும் வாங்கி குழம்பு வைக்க. அதுவும் இதே மாதிரி தான். இது நம்ம நாட்டு பாவக்காய். நல்லா சோற வணக்கணும். நல்லா காய சோற வதக்கிட்டு புளி ஊற்றி வேக வைக்கணும். நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம புளி தேங்காய் கரைச்சி வச்சுருக்குது ஊற்றலாம். புளி தேங்காய் மூடி அரைச்சி புளியும் கரைச்சி ஊற்றி வச்சுருக்கு. புளி தேங்காய் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கும். பாவக்காய் எப்போவுமே சட்டியில் வச்சிங்கன்னா, குக்கரில் வச்சிங்கன்னா அப்போதைக்கு சாப்பிட முடியாது, கசக்கும் ரொம்ப. இந்த மாதிரிக்கா சட்டியில் வச்சிங்கன்னா நல்லா புளி உப்புலாம் காரமெல்லாம் பிடிச்சிக்கும். குழம்பு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இல்லை குக்கரில் நீங்கள் அவசரமாக வைக்கிறா இருந்தால் முதல் நாள் நைட்டே வச்சுக்கோங்க. மறுநாள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய் உடனே வச்சிங்கன்னா காய் ரொம்ப கசக்கும். இது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சு மல்லித்தலை தூவிட்டோம்னா குழம்பு கொதிச்சதை இறக்கிடலாம். அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதி வந்தது இறக்கிடலாம் குழம்பு. இது பாவக்காய் குழம்பு ஈஸி, சீக்கிரமாக வச்சிடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.